ஃபேன்சி கப்பீஸில் என்கிட்ட ஒரு 35 வெரைட்டி இருக்குது. முட்டையோட வெள்ளைக்கருவை பிச்சு சின்ன சின்னதாக பொடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதையும் சாப்பிடுது ஃபிஷ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம சுபாஷ் ப்ரோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதாவது ஆஃப்ரிக்கன்ஸ் காக்டெயில்ஸ் அப்புறம் ஹென் வெரைட்டிஸ் அது மாதிரிலாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கப்பி ப்ரீட்ஸ், அதாவது ஃபேன்சி கப்பீஸ் அவர் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ இப்போ உங்கள்கிட்ட எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கப்பி இருக்குது ஃபேன்சி கப்பீஸில்? ஃபேன்சி கப்பீஸில் என்கிட்ட ஒரு 35 வெரைட்டி இருக்குது. கப்பீஸ் இருக்குது. அதில் ஆல்பினோ வெரைட்டி ஒரு 5 வெரைட்டி இருக்குது. பாக்கி எல்லாமே ஃபேன்சி கப்பீஸ், பாக்கி எல்லாமே ஃபேன்சி தான். ஓகே. ஸோ வந்து நீங்கள் எது மாதிரிப்பட்ட செட்டப்பில் வந்து வளர்க்குறீங்க அதை பற்றி? நான் வந்து இப்போது வந்து மாடி மேலே தான் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ பிரிட்ஜு பாக்ஸு, சிண்டெக்ஸ் டேங்கு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து டப்பு அந்த மாதிரி இது. முன்னாடி கொஞ்சம் டார்ஃபாவில் வச்சுருந்தேன். இப்போ டார்ஃபா அந்த ஹீட்னால் இப்போ அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ அது ஹீட்டை தாங்கிறதுக்காக பாசி நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மேலே வந்து க்ரீன் வலை போட்டிருக்கேன், அந்த ஷேட் நெட்டு. ஆமாம், அதை போட்டிருக்கேன். அப்புறம் வேறு மாதிரி இது இல்லை, இவ்வளோ தான். இது செட் பண்ணுற இதுதான் செட்டப், கப்பி செட்டப்பு இப்படி தான் நீங்கள்? ஆமாம், பண்ணியிருக்கேன். ஆமாம். ஆனால் இந்த 35 வெரைட்டி 35 வெரைட்டிஸையும் வந்து நீங்கள் தனித்தனியாக? ஆமாம், 35 வெரைட்டியும் தனித்தனியாக டப்பு, பிரிட்ஜ் பாக்ஸு அப்படி வெரைட்டி கூடுதலாக இருக்கிறத வந்து பிரிட்ஜ் பாக்ஸு கொஞ்சம் லெந்தாக இருக்கனால அதில் போட்டுப்பேன். கம்மியாக இருக்க இதை வந்து டப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ப்ரோ இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கப்பீஸ் வந்து இப்படி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறீங்க. இதோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் பிற மெயின்டெனன்ஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களா ப்ரோ? ஃபுட்டு எந்த மாதிரிப்பட்ட ஃபுட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஃபுட்டு வந்து பிரெட் வார்ம் கொடுப்பேன். ஓகே. அப்புறம் வந்து ஃபார்ம் ஃபீடு கொடுப்பேன். அப்புறம் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை பிச்சு சின்ன சின்னதாக பொடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதையும் சாப்பிடுது ஃபிஷ்? ஆமாம், கண்டிப்பாக சாப்பிடுவோம். அப்படி போட்டால் வந்து அந்த க்ரோத் நல்லா இருக்குது. க்ரோத்துனா அவங்களுக்கு வர்ற சிக்கெல்லாம் நல்ல டெவலப்பில் நல்லா கிடைக்குது. ஓகே ஓகே. முட்டையோட வெள்ளைக்கரு. ஓகே. அது ரொம்ப பொடி சின்ன இதுன்னா ரொம்ப பிடிச்சி பிறந்து ஒரு நாள் 2 நாள்னா தனியாக பிடிச்சி போட்டு மஞ்சக்கருவை லைட்டாக கையில் தொட்டு நினச்சி அப்படி இது போட்டுருவேன். அது நல்லா இருக்குது இது. அப்படிதான். மற்ற மாதிரி இதோட மெயின்டெனன்ஸில் எப்படி ப்ரோ? இப்போ கிளைமேட் சேஞ்ச் டைமில் வந்து எனக்கு வந்து கிளைமேட் சேஞ்சுமே மாடி மேலே வச்சுருக்கனால கண்டிப்பாக எனக்கு அந்த இது காமிக்கும். ஆனால் நான் அதை பண்ண விடாமல் இந்த வாழை கரியெல்லாம் இருக்குல்ல, ஓகே, அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டுருவேன். அதாவது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வரும். அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அது மீனுக்கு எந்த பாதிப்பு, ஃபிஷ் அடி வாங்காமல் பார்த்துக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ வந்து உங்களோட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துடலாமா இந்த 35? பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வெரைட்டி, ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ தானே ப்ரோ? அதை பற்றி சொல்லுங்களேன். அது ஜாப்பனீஸ் ப்ளூன்னு சொன்னால் இது வந்து வால் கொஞ்சம் லெந்தாக இருக்கும் மேலுக்கு. ஓகே. ஃபீமேலுக்கு நார்மலாக இருக்கும். ஓகே. இது குட்டி நல்லா மெயின்டைன் பண்ணும். போடுற குட்டி அப்படி கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். இது ஜப்பானீஸ் ப்ளூ, அவ்வளோதான். ஓகே ஓகே. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரிஸ்க் இல்லை? போட குட்டி வந்து ஆல்பினோ வெரைட்டி மாதிரி கிடையாது. இது குட்டி கிடைக்கிறது எவ்வளோ நமக்கு கிடச்சிட்டு இருக்கும். ஓகே, சேர்த்து போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ப்ரோ. அப்புறமா இது வந்து ஃபுல் கோல்டு வெரைட்டி தானே ப்ரோ? ஃபுல் கோல்டு. ஓகே. ஸோ இதை பற்றியும் சொல்லுங்கள் ப்ரோ. இதோட மெயின்டெனன்ஸ் அதே சேம் தான் பாஸ். இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான் கப்பியை பொறுத்தவரையில். ஓகே. ஆனால் வந்து இதுலேயும் குட்டி பரவாயில்லாமல் கிடைக்குது. நம்ம குட்டி தனியாக எல்லாம் பிடிச்சி போடுறது கிடையாது. அதுவே ஒரே தொட்டியில் தான் கிடைக்குது. அதுவாட்டே போட்டு வளர்ந்துக்குது. ஓகே ஓகே. ஆமாம். அப்புறமா இந்த ப்ரீடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. இது தண்டர் போல்ட் பாக்ஸ். இதோட வந்து நெட்டி தலை ஹெட்லையும் வால்லையும் வந்து ப்ளூ கலர் ஷேடு இருக்கும். பாக்கி எல்லாமே வந்து பிளாக் மாதிரி இருக்கும். நம்ம அதை உன்னிப்பாக பார்த்தா தான் இந்த கலர் ஷேடு தெரியும். ஆனால் வந்து டாப்லேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஓகே. இது வால் மேல் பெருசாக இருக்கும், ஃபீமேல் வந்து நார்மல். ஆமாம். ஓகே. இது ஷார்ட் பாடி எலிஃபென்ட் இயர். ஓகே. இது வந்து இதுவும் நார்மலாக ப்ரீடிங் தான். இது ப்ரீடிங் எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நல்லா சிக்கு வருது. ஓகே. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ரிஸ்க்கு கிடையாது. ஓகே ஓகே. சரி, நீங்கள் ப்ரோ இது வந்து சீத்ரூ கோய் தானே ப்ரோ? இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். இதோட அப்பியரன்ஸ். அதோட உடம்புல எக்கு இருக்கிறது வர கண்ணாடி மாதிரி இருக்கும் இதோட உடம்பு. ஓகே. அதுக்கு ஃபுட்டு சாப்பிட்டா வர அந்த ஃபுட்டு நம்ம அதோட உடம்பை பார்த்தா நமக்கு தெரியும். அதோட எக்கு இருந்தாலும் தெரியும். அதோட சிக்கு வந்து வயிற்றுல இருக்க வர நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு உடம்பு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. மேலும் ஃபீமேலும் அப்படி தான் இருக்கும் ப்ரோ. அப்புறமா இது வந்து சாண்டா கிளாஸ் கப்பி தானே ப்ரோ? ஆமாம், இது சாண்டா கிளாஸில் ஆல்பினோ வெரைட்டி. ஸோ இது ஆல்பினோ வெரைட்டியா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ இது ஆல்பினோ வெரைட்டின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், அதோட இது குட்டிகளை வந்து அது சாப்பிடும்.
ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து நியூ வெரைட்டி. ஆமாம். ஓகே ப்ரோ. அப்புறமா ப்ரோ இது வந்து ஆல்பினோ ஃபுல் ரெட்டு ஒயிட் இயர் தானே ப்ரோ? ஸோ இதை பற்றி சொல்லுங்களேன் ப்ரோ. இது ஆல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒயிட் ஏர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து வேறு சிக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்ம உடனே எடுத்து மாற்றினா கிடைக்கும், இல்லைன்னா அது சாப்பிட்ரும். எல்லாமே அது சாப்பிட்ரும். ஆமாம். அப்புறமா இது வந்து கோயி வெரைட்டி தானே ப்ரோ? இது கோயி டெக்ஸ்டோ. இதுக்கு வந்து ஹெட்லையும் வால்லையும் வந்து ரெட்டு வரும். பாக்கி வந்து ஷார்ட் பாடி மாதிரி உள்ளது இது. ஓகே ஓகே. இது வந்து பரவாயில்ல, மெயின்டெனன்ஸ் ஈஸி. ஆமாம். ஓகே ஓகே. அப்புறமா இது ஆல்பினோ ரெட்டு. ஸோ இது வந்து சேம் ஆல்பினோ ஃபேமிலி தானே ப்ரோ? ஆமாம். இதோட மூவிங் எப்படி இருக்கு ப்ரோ? வாங்குறவங்க உங்கள்கிட்ட வந்து வாங்குறவங்க ஆல்பினோ ரெட்டு தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. வேற எல்லாம் வந்து அது பார்க்குறதுக்கு வந்து ஃபைட்டர் மாதிரியே இருக்கும். ரெட் கலர் ஃபுல் ரெட்டாக இருக்கனால, ஆல்ட்ரேட்டாக இருக்கனால ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு அதான் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஆமாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆல்பினோ வெரைட்டி தான். ஓகே ஓகே. ஆமாம். அப்புறமா இந்த வெரைட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. இது பிளாட்டினம் பிக் இயர் கோயி வெரைட்டியில் உள்ளது. ஓகே ஓகே. இது மெயில் சின்னதாக இருக்கும், ஃபீமேல் பெருசாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து மேலுக்கு வந்து அந்த கேப் வந்துருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. ஆமாம். அப்புறமா இது வந்து ஆல்பினோ வெரைட்டி தானே ப்ரோ? ஸோ இது என்ன வெரைட்டின்னு சொல்லுங்களேன். ஆல்பினோ வெரைட்டி தான். ஆல்பினோ வெரைட்டியில் ஸ்னேக் ஸ்கின் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸ்னேக் ஸ்கின் ஆல்பினோ. ஆமாம், ஆல்பினோ வெரைட்டி. அது உடம்புல சின்ன டாட்டாக வரும். ஓகே ஓகே. அப்புறமா ப்ரோ இது வந்து நம்ம பிளாக் லைஸ் தானே, மெட்டாலிக் பிளாக் லைஸ் தானே? ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? அப்புறம் மெயின்டெனன்ஸ் பரவாயில்ல. இது சிக்கு அது நிறைய கிடைக்குது, போடுறதெல்லாம் கிடைக்குது. ஓகே. இது பரவாயில்ல, நல்ல சாதா இது மாதிரி தான். நமக்கு ப்ரீடிங் நல்லா இருக்குது. பெரிய அளவு ரிஸ்க்கும் இல்லை. ஆமாம், ரிஸ்க்கும் இல்லை. ஓகே. அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் டெக்ஸிடோ கப்பி. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீட் தான். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறமா இதோட ப்ரீடிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சுபாஷ் ப்ரோட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தபடியாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி மொசைக் கப்பி. ஸோ இதோட டெய்லில் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்குன்னு வருது. அப்புறமா இதோட பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டினம் ஷேட், லைட்டாக ஒரு பிளாட்டினம் ஷேட் இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து இயர் இருக்காது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி மொசைக், பிக் இயர், டம்போ இயர் அப்படின்னு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் சில்லி மொசைக் வெரைட்டி. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் கோல்டு கப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு. ஸோ அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஃபுல் கோல்டு கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேடு வந்து ஃபுல்லாக கோல்டன் ஷேட் இருக்கும். ஹாஃப் கோல்டில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கோல்டன் ஷேட் வராது. ஸோ கொஞ்சம் இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். ஸோ இதான் நம்ம 2 ப்ரீட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மற்ற மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் டெக்ஸிடோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஸ்கின். ஸோ அதோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்புறம் மற்ற மாதிரி நம்மளுக்கு நார்மலாக உள்ள ரெட் டெக்ஸிடோ மாதிரியே தான் இருக்கும் அப்பியரன்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவையானவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெக்ஸிடோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரெட் டெக்ஸிடோ சேம் இதே ப்ரீட் தான். அதில் வந்து ஸ்னேக் ஸ்கின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெட் டெக்ஸிடோ. இதில் வந்து அந்த ஸ்னேக் ஸ்கின் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்காது. ஸோ இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ப்ளூன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெரைட்டி. இதில் வந்து ப்ரீடிங் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரீடாகவும் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சுபாஷ் ப்ரோட்ட வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ட்ராகன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு ப்ரீட் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்லி மொசைக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டார்சல் இதை மாதிரி இருந்திருக்காது. இது ரெட் ட்ராகன் வந்து இதெல்லாம் செமி அடல்ட் பீசஸ் தான், அடல்ட் பீசஸ் இல்லை. ஸோ அடல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதிலே அந்த டார்சல் டெய்லெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெட் கப்பி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டு தான். ஸோ அதுலேயும் வந்து ஆல்பினோ வெரைட்டி. ஆல்பினோ வெரைட்டின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஐ வந்து ரெட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து குட்டியை வந்து ரொம்ப
சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ரெட்டு. ஸோ இதுவும் வந்து செமி அடல்ட் பீஸ் தான். இந்த அடல்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடையும் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் கப்பி. ஸோ இது வந்து ஆல்பினோ வெரைட்டி இல்லை. ஆல்பினோ வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது. ஸோ அதுவும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் கப்பி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ் அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஒயிட் கப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நார்மல் வெரைட்டி. ஸோ இது வந்து ஆல்பினோ வெரைட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே டிஃப்ரென்ஸ் தான். ஆல்பினோ வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவ் ப்ரீடாக இருக்கும் நம்ம நார்மல் வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஆல்பினோவில் ஃபுல் ஒயிட். அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரீடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பிளாக் மெட்டல் ப்ரீடு, பிளாக் மெட்டல் கப்பி. ஸோ இது நார்மல் வெரைட்டி தான். இதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபுல் பிளாக் கப்பி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ன், ஸோ அந்த லைட்டாக சில்வர் கலரில் ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரீடு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோப்ரா வெரைட்டி. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. இது நார்மல் வெரைட்டி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த டெயிலில், டார்சலில், அப்புறம் பாடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் ரோஸ் காலி டார்சல்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லைனேஜ் கப்பி தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நார்மல் வெரைட்டி. அது மட்டும் இல்லாமல் இதோட டார்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டாப் வியூலேருந்து பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ரீடு தான். ஸோ இந்த ப்ரீடும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி. ஸோ இதில் அதோட டெய்லு, அப்புறம் டார்சல், அப்புறம் அதோட தலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் ப்ளூ ஷேட் இருக்கும். ஒரு எவர்க்ரீன் மாதிரிப்பட்ட ஒரு ப்ளூ ஷேட் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஐடென்டிஃபிகேஷன். மீதி எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல் பிளாக் கப்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதிலே பிளாக்கில் வந்து மெட்டாலிக் பார்த்துருந்தோம். அப்புறம் ஸ்னேக் ஸ்கின் இல்லை, நம்ம மெட்டாலிக் பிளாக்கு பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபுல் பிளாக்கு. ஸோ இதோட பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பிளாக் ஷேட் இருக்கும் மேல்ஸுக்கு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா சேம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டெய்ல் வந்து பிளாக் கலரில் அண்டு பாடி வந்து நார்மல் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டிக்ஸிடோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு ப்ரீட் பார்த்துருப்போம். அது வந்து ஹாஃப் கோல்டு. ஸோ ஹாஃப் கோல்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் கோல்டில் வந்து நம்மளுக்கு பிளாக் ஷேட் இருக்காது. ஸோ இந்த எல்லோ டெக்ஸிடோவில் வந்து நம்மளுக்கு அந்த டெயில் பக்கத்தில் அந்த பிளாக் ஷேட் வந்துருக்கும். டெக்ஸிடோ வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாக் ஷேட் வந்துருக்கும். ஸோ இது வந்து எல்லோ டெக்ஸிடோ. ஸோ இதுலேயும் கொஞ்சம் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் லேஸ் கப்பி. அதாவது ரெட் லேஸில் ஸ்னேக் ஸ்கின், நார்மல் ரெட் லேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பாடியில் வந்து ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ன் வந்து வந்திருக்காது. ஸோ இது வந்து ரெட் லேஸ்லேயே அந்த பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற மாதிரி இதோட டெயில் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரீடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ கிராஸ் கப்பி. ஸோ இது வந்து ஒரு ஆல்பினோ வெரைட்டி தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ரெட் ஐ வெரைட்டி. அப்புறம் அதோட டெயில் வந்து ஒய்டாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு கிராஸ் பேட்டர்ன். ஸோ அந்த ஒரு மொசைக் பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதோட நேம் வந்து ப்ளூ கிராஸ்ன்னு வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஃபிஷ்ஷஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக சுபாஷ் ப்ரோ அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கலாம். ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப். அதாவது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சீப். வெளியில் இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் வச்சு கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீட்ஸில் நீங்கள் எந்த ப்ரீட்ஸ் சூஸ் பண்ணாலுமே அரௌண்ட் ஒரு 50 to 150 அந்த ரேட்டுக்குள்ளே தான். அதாவது மினிமம் ரேஞ்ச் வந்து 50 to மேக்ஸிமம் 150 அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக அவரை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறமா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ், காக்டெயில், அப்புறம் வேறு பெட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.